2 சென்ட் மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. எல்லா பெட்ரூம்ஸுமே நல்லா மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து வேணுங்கிற அளவுக்கு இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷனோட ரெடி பண்ணியிருக்கக்கூடிய 3 BHK லக்ஸுரி இண்டிபெண்ட் வில்லா. ஃப்ரண்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எலிவேஷன் பிளான், ஃபுல்லாக டெக்ஸ்சர் பெயிண்டிங்கு, நல்ல வைப்ரண்ட் கலரில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பால்கனி ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸு பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ லேண்டோட நீளாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு 21ங்க, அதாவது 21க்கு 50 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் சைட் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் கேட் மட்டும் உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்ட்டிகோ ஏரியாங்க. செக்டு பேட்டர்னில் உங்களுக்கு போர்ட்டிகோக்கான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு மேலே ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வால் டைல்ஸு மேட் ஃபினிஷிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம லுக்காக இருக்குங்க. இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் வாட்டர் சம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு அங்கே வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் ஃபேஸிங் சைட் பட் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் பார்த்தீங்கன்னா டீக்குட்டில் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா 16க்கு 16 லிவிங் ஹாலுங்க. சூப்பராக இருக்குது. ஃப்ளோரிங் எல்லாமே கிளாஸி விட்ரிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்கள், சிம்பிளான ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அதில் ஸ்பாட்லைட்ஸு கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த பேனலிங் ஒர்க்கோட மார்பிள் ஃபினிஷிங்கில் செம்மையாக க்ரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் வித் ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க. தென் இந்த கிழக்கு பார்த்த மாதிரியே இந்த ஹால்லேருந்து நமக்கு ஒரு பூஜா யூனிட்டும் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாமல் க்ரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே என்டையர் ஃப்ளோருமே வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 2 விண்டோ இருக்குங்க தெற்கு பார்த்த மாதிரி. இது தவிர ஸ்டேர்கேஸ் கொடுத்து அந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு மாடுலர் கிச்சன் கம் டைனிங் ஏரியா 8க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் கவுண்டர் டாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ்க்கு செராமிக் டைல்ஸ்லேயே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பியூட்டிஃபுல்லாக சூஸ் பண்ணி நமக்கு வந்து லே பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த க்ரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான். உங்களுக்கு டால் யூனிட் ஆகட்டும், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல மைல்டான கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஏரியா. டோட்டலாக உங்களுக்கு 3 விண்டோஸ் இருக்குங்க கிச்சன் கம் டைனிங் ஏரியாவில் மட்டும். ஸோ அங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 2 விண்டோ இருக்குது. டைனிங் ஏரியா வரைக்கும் கவர் பண்ணி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷனும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சனில் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் டைனிங் டேபிள் இங்கே செட் பண்ணுறதுக்கு தாராளமாக இட வசதி போதுங்க. அண்ட் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்னா மேக்ஸிமம் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர் இருக்கும். அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8க்கு 16 சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால் பாருங்களேன், மேபி இங்கே நம்ம டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஸோ இதுலேயே டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க்கோட பியூட்டிஃபுல்லாக சிவில் ஒர்க்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம டிவி கூட இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் ஸ்பாட்லைட்ஸ் இருக்குது. விண்டோ ஆஃப்கோர்ஸ் இதுலேயும் 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தனியாக ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ்டு ஷெல்ஃப் ஏரியா இருக்குது. இது தவிர உங்களுக்கு வார்ட்ரூப் அண்ட் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. இந்த வால் டைல்ஸ் எல்லாம் செம்ம கிளாஸியாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைப் தான். இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு. ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இது டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லாங்க. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் வந்து எந்த வகையிலுமே உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காது. ஒரு ஓரத்தில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஹாலும் பெருசாக இருக்கும். ஹால்லேருந்து ஸ்டேர் கேஸ் போனால் கூட உங்களுக்கு கன்ஜஸ்டடாக இல்லாமல் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்டிஸ்கிட் டைப்பில் உங்களுக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் விண்டோஸ் இருக்குங்க, தாராளமாக வெளிச்சம் இருக்கிற மாதிரி. ஏன்னா ஸ்டேர் கேஸ் வர இடத்துலேயே டோட்டலாக ஒரு 3 விண்டோஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹாலுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஃபால் சீலிங் ஒர்க், அதில் ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோர் இருக்குங்கிறனால நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. இங்கே ஒரு காமனாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நான் கீழேருந்து காமிச்சேன் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் 6க்கு 10 சைஸில். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்லலாம் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனி பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் பால்கனியாக கொடுக்குறத விட காமனாக கொடுக்குறது நல்ல ஆப்ஷன். எல்லோரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற 2 பெட்ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா மாஸ்டர் பெட்ரூம் தான். ஏன்னா இது பார்த்திங்கன்னா 11க்கு 16 சைஸில் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிவில் ஒர்க்லேயே நமக்கு வந்து ஒரு டிவியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு இந்த பெயிண்டிங் ஒர்க்கோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சேம் லைக் அந்த பெட்ரூமோட, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிறைய இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, கீழே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலேயும் லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயுமே 2 விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்த மாதிரியே இங்கே ஒரு க்ளோஸ்டு ஷெல்ஃப் இருக்குது. ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூம்ங்க, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன். இவங்க சூஸ் பண்ணியிருக்கிற இந்த வால் டைல்ஸ் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இங்கே ஹேங்கர் இருக்குது, ஸோ ஹெல்த் ஃபாசெட்டு, க்ளோசெட் இருக்குது. அதே மாதிரி நமக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே ஆல்ரெடி பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே. இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே பக்கத்தில், அதாவது அட்ஜசன்ட் சைட்லேயே நமக்கு 3rd பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்டீரியர் ஒர்க்ஸு, ஃப்ளோரிங்ஸு, பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு. எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே காமனாக ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, க்ளோஸ்டு ஷெல்ஃபு. அது போக இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் சிவில் ஒர்க்லேயே வந்து இது மெட்டாலிக் பெயிண்டிங் ஒர்க்கோட அந்த டெக்ஸ்சர் டிசைனோட பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மேலே ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க. செம்ம கிளாஸியாக இருக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக ஒரு 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து, ஹாலுமே 16க்கு 16 எல்லாம் கொடுத்து, கிச்சன் கம் டைனிங் ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்து, எல்லா ரூம்ஸுக்குமே உங்களுக்கு ஃபால் சீலிங்கு, ஸ்பாட் லைட்டுன்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தவிர பேக் சைடில் வந்தீங்கனாலும் இங்கே ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா, மேபி நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் போர்டும் இருக்குது. தென் அவங்களுக்கு ஸ்டெப்ஸும் இங்கேயே கொடுத்துட்டாங்க. அப்படியே மேலே போயிடலாம். மேலே வந்தோம் அப்படின்னா நீங்கள் ஹேண்டில் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் துவைக்கிறதுக்கான கல் நல்லா ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க. இங்கேயே டேப் கனெக்ஷனும் இருக்குது. தென் நமக்கு வாட்டர் டேங்க், அதாவது ஓவர் ஹெட் டேங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டேங்க் ரூமே இங்கே கட்டி அதுக்கு மேலே தான் 1000 லிட்டரில் நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு கொடுத்துருக்காங்க. தென் இங்கேயும் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இங்கேயும் அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. லைட் செட்டிங்ஸும் இருக்குது, ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. பக்கத்துலேயே துணி காய போடுறதுக்கான ஆங்கிள் செட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஃபுல்லாக நிறைய வீடு இருக்குங்க. உங்களுக்கு வீட்டை விட்டு இறங்குனீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லேருந்து ஹோட்டல்லேருந்து எல்லாமே கிடைக்கிற மாதிரியான நல்ல ஏரியா. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு துடியலூர்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இந்த சரௌண்டிங்ஸ்குள்ளே நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 3 பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஸ்பேஷியஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் லைனும் வரைக்கும் எடுத்து வச்சுருக்குறாங்க. டோட்டல் ப்ரைஸ் 85 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து உங்களுக்கு வீடு பிடிச்சிருச்சுன்னா ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணுங்கள். தென் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து ரெடி டு மூவில் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்க, அது சேல் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லைனா இடமா வச்சுருக்கீங்க அந்த இடத்த சேல் பண்ணணும், கமர்ஷியல் பில்டிங், இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக உங்களோட ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நமக்கு கால் பண்ணலாம். எங்களோட நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணுங்கள்.